என்னதான் இருந்தாலும் அம்மா மறக்க கூடாது. வெரி குட். நான் போய் அம்மா பார்த்து வந்துடுறேன். அதுலயும் முக்கியமா இந்த படம் பாத்தீங்கன்னா இந்தியால பேன் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இந்த படத்துல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல இந்த படத்தை பார்த்தா பயங்கர ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். அது போக ஒரு சின்ன கதையும் இருக்கும். சோ என்னன்றத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்ம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். பேர் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன மங்கி மேன். சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சோ படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்க பையனுக்கு ஹனுமான் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்றாங்க. சோ நம்மளுடைய கடவுள் வந்து ஹனுமான். சோ ஹனுமான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சது. அதனால ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு மரத்துல மாம்பழங்கள் இருக்கிறத பார்த்தாரு. சரின்னு சொல்லிட்டு அதை பறிக்கலான்னு போகும்போது அது கை கட்டின தூரத்தை தாண்டி இனிமே போயிட்டே இருந்துச்சு. கடைசியில அதையும் பிடிச்சி எப்படியோ சாப்பிட்டுட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் சாப்பிட்டது மாம்பழத்தை இல்ல ஒரு சூரியனை. சோ இதெல்லாம் பார்த்த மத்த கடவுள்லாம் சும்மா இருப்பாங்களா? கோபப்பட்டு ஹனுமானுக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான கதையை சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்து ஐயோ கில்லி இன்னைக்கு சரியான மூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன்டா. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் கிளப் இருக்கும் இல்லையா, அங்க ஒரு குரங்கு மாஸ்க் போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. சோ மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல பெட் கட்டுறாங்க ஹீரோ ஜெயிப்பான்ற மாதிரி. ஆனா ஹீரோ அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டைம் நம்ம ஹீரோ அடி வாங்க ஆரம்பிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா தோத்தே போயிடுறான். அந்த சோகத்துல அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு வந்து அவனுடைய ஃபேஸ வந்து வாஷ் பண்றான். வாயில இருந்து பயங்கரமா ரத்தம் வருது. அந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கிறான். அப்போ ஹீரோவுக்கு கனவு மாதிரி ஒண்ணு வருது. என்னன்னா ஏதோ ஒரு போலீஸ்காரன் இவங்க வில்லேஜையே எரிக்கிற மாதிரியான கனவு வருது. டக்குன்னு ஒரு வாய்ஸ், என்னடா சொன்னதை விட இன்னைக்கு கம்மியா தான் அடி வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரியான வாய்ஸ். யாருன்னு பார்த்தா இந்த ஃபைட்டிங் கிளப்ப நடத்துறவரை இவன் தான். சோ இவன் தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோவை அரேஞ்ச் பண்ணி வேனுக்குன்னே தோக்குற மாதிரி வச்சு மக்களுடைய பணத்தை ஆட்டையை போடுறதுதான் இவனுடைய வேலையே. சோ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பங்கு உண்டு. சோ ஹீரோவுக்கான பங்கு கொடுத்ததும் ஹீரோ அதை எண்ணி பார்த்துட்டு என்ன ரொம்ப காசு கம்மியா தர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் இன்னும் நல்லா அடி வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போயிடுறான். சோ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ டிவில பாத்தீங்கன்னா ஒரு சாமியாரை பத்தி, அதாவது இவருடைய பேரு தான் பாபா சக்தி. இந்த நாட்டுல இவர் ஒரு பொலிட்டீசியனா இருக்கிறாரு. சோ அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வர வந்து நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் தேடி இருக்கிறேன். சோ அதுக்கான காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காசை வாங்கி ஒரு வீடியோவை காமிக்கிறான். தம்பி 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 மீன் அப்புறம் பிடிச்சிக்கலாம் தம்பி. அண்ணா ரெண்டு மீன் பிடிச்சிக்கிறேன். இவங்களுடைய பேரு தான் குயின். இவங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அது போக இந்த இடத்துக்கு ரெகுலரா வருவாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க நம்ம ஹீரோவா அதை வாங்கி வச்சுக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ எப்படியாவது இந்த குயின்ன்ற மாதிரி இவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துடலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிறான். இப்ப அதே டைம்ல குயினிய காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கடையில உட்காந்து போன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு இதை தட்டி விட்டு அவங்கள தசை திருப்பி அவங்க பைக்குள்ள இருந்து அவங்களுடைய பர்ஸை வந்து ஆட்டையை போட்டுட்டு அதை இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்க அப்படி மாத்தி மாத்தி கடைசியில அந்த பர்ஸ் வந்து நம்ம ஹீரோடைய கைக்கு வருது. சோ ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ண சொல்லிருப்பான் போல. அது போக அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒரு கார்டு இருக்குது. சோ அவங்களுடைய அந்த ரெஸ்டாரண்டோட கார்டு தான். சோ இதுதான் நம்ம ஹீரோ எதிர்பார்த்தோம் போல. அதனால அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். சோ இந்த கார்டை காமிச்சு அப்படியே அந்த செக்யூரிட்டி எல்லாம் உள்ள கூப்பிட்டு போய் அந்த குயினி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. சோ அவங்க கிட்ட இந்த மாதிரி காலையில 2 பிச்சைக்காரங்க இதை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கி பார்த்தா உங்களுடைய பர்ஸ், அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு பதிலுக்கு எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்க முடியுமா உங்க ரெஸ்டாரண்ட்ல அப்படின்ற மாதிரி கேட்கறான். சோ இவங்க வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. நிறைய இல்லீகலாவும் உள்ள நடக்கும். அதனால அவங்க வந்து நீ யாரு என்ன எதுவுமே தெரியாது ஒன்னு எப்படி கொடுக்கறது, ரெசியூம் ஏதாவது வச்சிருக்கியா, வேணும்னா இந்த காசை வச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய கையை காமிக்கிறான். பார்த்தா கை அந்த அளவுக்கு வந்து போயிருக்குது. பாருங்க மேடம் நான் நல்ல வேலை பார்ப்பேன். சோ நீங்க உங்களுடைய வேலையில சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைட்ல பார்த்தா அந்த குயினியோடைய ஹஸ்பண்டும் அவங்களும் நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்குது. அந்த ஹஸ்பண்ட பார்த்ததுமே பயங்கர கோவப்படுறான். ஏன்னா இவனுடைய கனவுல வரும் இல்லையா தெரியலையே எதை சுட்டாலும் சாகும். ஆனா இது சுட்டா சாகாது. எது தோசை. ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு வில்லேஜ் இருக்கிற மாதிரி அந்த போலீஸ்காரனே இவன் தான். டக்குன்னு அந்த லேடியோட வாய்ஸ் கேக்குது. சரிப்பா நீ இவ்வளவு சொல்றதுனால உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், ஒழுங்கா இருக்கணும், அதுவும் கிளீன் பண்ற வேலை தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சோ ஹீரோ இதான் எதிர்பார்த்தான். சோ அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன கஸ்டமர்ட்ட போய் டென்ஷன் ஆகிட்டு இந்த கிளீனிங் வேலைக்கு ஜாயின் பண்றான். சோ ஜாயின் பண்ணி இங்க என்ன நடக்குது யார் இங்க மெயினான ஆளுன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுல அல்போசோன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் வந்து எல்லாருக்கும் முக்கியமானவனா இருக்கிறான். அது போக அந்த குயினிக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி. சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே ஒரு பாக்கு கடையில போய் அவர்கிட்ட ஏதோ ஒரு கோட் வேர்ட் சொல்ல அங்க ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். என்ன இடம்னு பார்த்தா இது வந்து வெப்பன்ஸ் இருக்கிற இடம். சோ அவங்க கிட்ட எனக்கு சின்னதா ஒரு நல்ல வெப்பன் வேணும் அப்படின்னு கேட்க அவங்க ஒரு துப்பாக்கி
துப்பாக்கியை கொடுக்குறாங்க. ஹீரோ அதையும் வாங்கி வச்சுக்கிறான். சோ ஏதோ ஒரு பெரிய பிளான் போடுறான் போல. சோ இப்ப கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அவன் வேலை பார்க்க இந்த இடத்துக்கு வந்து நல்லா நோட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த குயின்ன்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. பேர் வந்து சீட்டா. என்ன திட்டாங்கன்னா, அந்த கஸ்டமரை நீ ஒழுங்கா ஹேண்டில் பண்ண மாட்டியா, இனிமேல் அவங்க என்ன சொன்னாலுமே நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னன்னு பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்ல இல்லீகலா நிறைய நடக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல ஒண்ணுதான் இந்த ப்ராஸ்டிடியூட் மாதிரி இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு தான் இந்த சீட்டான்ற அந்த பொண்ணு. அது போக அடுத்தது நம்ம ஹீரோ அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக உள்ள வரான். உடனே அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நீ திரும்பி நினைக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ திரும்பி நிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த அல்போன்சா கிட்ட அவங்க வந்து கொஞ்சம் காசை கொடுத்து ட்ரக் வந்து நிறைய வாங்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பார்ட்டி இருக்குதுல்ல, மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ வெளியில வந்ததுமே இந்த அல்போன்சோவை மட்டும் நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோம்னா இவன் மூலமா நம்ம அந்த விஐபி பார்ட்டிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, என்ன இந்த ஃபேன்சி ஹாலுக்கு மட்டும் கூட்டிட்டு போறீங்களா, எனக்கு இங்க வேலை பார்த்து ரொம்ப போர் அடிக்குது, இதுக்கு ஒரு மேல உள்ள அப்கிரேட் தானே அது, சோ இந்த ஃபேன்சி பார்ட்டி ஹாலுக்கு கூட்டிட்டு போய் அங்க வேலை செய்ய சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டு பாக்குறான். ஆனா அவரு பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றதுக்கு இறங்கி வர மாட்டேங்கிறாரு. அவருக்கு தேவை காசு தான் போல. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு காசு நிறைய வேணும்னு ஆசைப்படுறீங்களா, நான் சொன்ன இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 மடங்குக்கு மேல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் கிளப் இருக்குல்லையா அதோட பேர் சொல்லி, நீங்க நான் தோத்துருவேன், இந்த ரவுண்ட்ல தோத்து போயிருவேன்ற மாதிரி பெட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சோ அதை நம்பி அவரும் பாத்தீங்கன்னா நைட் வந்து பெட் கட்டுறாரு. ஆனா ஹீரோ சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட்ல வாட்டாடா தோத்து போயிடுறான். அதனால நிறைய காசு வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. சோ இது மூலமா இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதனால அந்த விஐபி ஃபேன்சி ஹால் இருக்கு இல்லையா, அங்க போற வாய்ப்பை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறான். அங்க சர்வ் பண்றதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறான். அதாவது அந்த பார்ட்டி ஹால் எங்க இருக்கும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலதான் இருக்கும். சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் யார் யார் வரா, எப்ப வராங்க, யாரெல்லாம் இருக்கான்ற மாதிரி நிறைய செக் பண்ணிக்கிறான். இங்க பார்த்தா எல்லா விஐபில இருந்து எல்லா லீடரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வராங்க. சோ அவங்க வந்து சாப்பாடு ஆர்டர் பண்றாங்களோ இல்லையோ மெனு கார்டை பார்த்து பொண்ணுங்களை ஆர்டர் பண்றாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை ரெடி பண்ணி அந்த லீடர்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறான். அது போக இந்த அல்போன்சா கூட வேற ஃப்ரெண்ட் ஆயிட்டான் இல்லையா, அதனால அவரை நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு அந்த ஊர் ஃபுல்லா அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ கட் பண்ண இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த ஃபேன்சி ஹால்ல வந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சீட்டா இருக்கிறத பாக்குறான். அதுவும் இன்னொருத்தன் கூட உட்கார்ந்து இருக்கிறா. சோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா அவன் வந்து இந்த சீட்டாவை டச் பண்றது பிடிக்கல. அது போக மறுபடியும் பாத்தீங்கன்னா எனக்கு கனவு மாதிரி ஒண்ணு வருது. என்னன்னா இவங்க வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சண்டை போடுற மாதிரியும், அந்த போலீஸ்காரன் யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சி பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. சோ டக்குனு உனக்கு அப்படியே பயங்கரமா ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆக இந்த இடத்துல இருந்து அப்படியே வேகமா வெளியில வந்துட்டான். வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு நாய் இருக்கும். சோ அந்த நாயை பார்த்து அதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சிட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க. வெளியில வந்து ஹீரோவை பார்த்து, நீ எதுக்கு அங்க ஒரு மாதிரி ஆன, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்க்க பிடிக்காதுன்னா நீ இந்த வேலைக்கு வந்திருக்க கூடாது, இத பாத்துக்கு நீ சும்மா நிக்கிறது, நிக்கலாமா நிக்கலாமா நிக்கலாம், பிடிக்கலன்னா வேலையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோ எதையுமே கண்டுக்கல. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த கன் வச்சிருப்பான் இல்லையா, கன் வாங்கினால அதை வச்சு பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். எப்படி ஷூட் பண்றது, எப்படி அக்யூரேட்டா ஷூட் பண்றதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த விஐபி பார்ட்டி நடக்க போகுது. அங்க இவனுடைய கனவுல ஒரு போலீஸ்காரன் வருவான்ல, அவனை வரப்போறான் போல. அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அது போக அந்த நாயையும் நல்ல சாப்பாடு கொடுத்து இவன் கூப்பிடுற இடத்துக்கு வர்ற மாதிரி பிராக்டிஸ் பண்றான். சோ கட் பண்ணா கடைசியா அந்த நாளும் வருது. சோ இவன் இந்த ஃபேன்சி ஹாலுக்கு போகணும்னா இவனை பயங்கரமா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. சோ பயங்கரமா செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பவும் நம்ம ஹீரோ உள்ள என்ன பண்றான்னா பின்னாடி ஒரு இடத்துக்கு வந்து அங்க இவன் ட்ரெயின் பண்ணி வச்சு நாயை கூப்பிடுறான். அதுவும் பாத்தீங்கன்னா கழுத்துல ஏதோ தொங்க போட்டு ஓடிடுது. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளதான் கன் இருக்குது. அப்புறமா அந்த கன் எடுத்துட்டு பார்ட்டி ஹாலுக்கு வந்துடுறான். அங்க பார்த்தா அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து பயங்கரமா ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கான். சோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. அவனை பார்த்ததுமே உடனே என்ன பண்றான்னா இந்த கொக்கைன் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த பவுடரை போட்டு அப்படியே உரியறதுல நம்ம ஹீரோ என்ன வச்சிடறான்னா அதுல வந்து இந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்றத வந்து கலந்து வச்சிடறான். சோ அது தெரியாம அந்த போலீஸ்காரன் அந்த பவுடரை அப்படியே உரியலான்னு போகும்போது அவனுடைய மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. சோ ஒரு மாதிரி அவனுக்கு தலையெல்லாம் சுத்த அங்க இருக்கிறவங்க கிட்ட இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூம்க்கு வந்து மூஞ்செல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். வந்து இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கண்ணை அவனுடைய நெத்திலேயே பாயிண்ட் பண்ண. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. யாரா நீ அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஹீரோடைய கையை பார்க்க அது வேற அப்படியே நடுங்கிட்டு இருக்குது. இந்த டைம்ல அந்த பாத்ரூம்குள்ள இருந்து இன்னொருத்தர் வெளியில வராரு. அவரை பார்த்த சின்ன கேப்ல இந்த போலீஸ்காரன் ஹீரோடைய கண்ணை தட்டி விட்டு பயங்கரமா சண்டை போடுறான். சோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் போல. ஹீரோவும் அவன் எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடுறான். இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான்னா நம்ம ஹீரோ அடி அடின்னு
போட்டு அடிச்சு ஒரு கத்தி எடுத்து இவனுடைய தொடையிலேயே சொருக. ஆனா ஹீரோ அப்படியே மேனேஜ் பண்ணி அந்த கத்தியை உருவி அவன் மேலேயே சொருகிறான். இருந்தாலும் பெருசா எதுவும் அடிப்படல. அது போக உள்ள நடக்கிற சண்டை வந்து வெளியில எல்லாத்துக்கும் கேட்டுருது. அதனால எல்லாருமே இங்க வேகமா பார்க்க வர அதுக்குள்ள எப்படியாவது நம்ம ஹீரோ தப்பிக்கணும்ன்றதுக்காக அங்க இருந்து தப்பிச்சு வேகமா பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறான். சோ இப்போ இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் இல்லையா? அதனால என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா நிறைய போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவன் அட்டாக் பண்ணது போலீஸ்காரனை தானே. அதனால எல்லாருமே நம்ம ஹீரோவை வளவரிச்சு தேடிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு ஆட்டோ இருக்கும்ல, அந்த அல்போன்சாவோட ஆட்டோ, அதை எடுத்துட்டு அவங்களதான் இருப்பா. சோ மொத்தமா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. சோ அல்போன்சாவால நம்பவே முடியல. அடே இப்படி பண்ணிட்டியாடா, சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி வராரு. ஒரு கட்டத்துல நிறைய போலீஸ் வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம கூட வந்தா இவனும் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு இறங்கி ஓடும்போது கரெக்டா போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. அவன் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளட் லாஸ் ஆயிருக்கிறதுனால அப்படியே மயக்கம் போட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சா அவனை வந்து ஜீப்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே டக்குன்னு என்ன பண்றானா உள்ள இருக்கிற போலீஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ஹீரோ அட்டாக் பண்றாங்க. எப்படியாவது மறுபடியும் தப்பிக்கணும்னு சொல்லி வேகமா வெளியில குதிச்சிடுறான். நல்ல வேலையா ஒரு வண்டி மேல குதிச்சதுனால கொஞ்சம் காயத்தோட அப்படியே தப்பிச்சோட போலீஸ் எல்லாருமே மறுபடியும் ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் வீடு புகுந்து வீடு மேல ஏறி அப்படின்னு பயங்கரமா ஓடிட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சு ஹீரோ வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை வந்து ஷூட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டரும் வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக ஏன் வச்சு கரெக்டா ஷூட் பண்ணும்போது ஹீரோவும் ஜம்ப் பண்றான். இருந்தாலும் புல்லட் வந்து ஹீரோ மேல பட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். ஏதோ காவா ஆறு போல. சோ போலீஸும் அதுக்கப்புறம் வேகமா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ எங்கேயுமே கிடைக்கல. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா ஹீரோவுக்கு அவனுடைய அம்மா வந்து ஏதோ ஒரு ஆத்துல நின்னு பேசிக்கிட்டு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஹனுமான் பத்தின கதை தான். ஹனுமான் எப்படி எனிமி எல்லாம் டிஃபீட் பண்ணுவான், சோ அவர் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான காட் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வர. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கண் முழிக்கிறான். பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான். அவனை சுத்தியுமே பாத்தீங்கன்னா திருநங்கைகளா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோ மேல இந்த புல்லட் காயம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள இருந்து புல்லட் எடுத்து எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. சோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து இப்போ ஃபுல்லுமே கண் முழிச்சிட்டான். சுத்தியுமே அவங்க இருக்கிறதுனால யார் நீங்க, என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ இந்த மாதிரி ஆத்துல விழுந்து கிடந்த, அது போக உன்னதான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, ஆனா உன்னை பார்க்கும்போது அப்படி தெரியல. அது போக அந்த சாமியார் இருக்காருல, அதான் அந்த அரசியல்வாதி, அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், அவரு ரொம்பவே மோசமானவரு. சோ அவரை எதிர்த்ததுனாலதான் உன்னை இப்ப தேடிட்டு இருப்பாங்க, அதனால நீ இங்கே இரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்கேயே தங்குறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த சாமியாரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரன் இருக்கான்ல, அவன் வந்து இன்னுமே ஹீரோவை கண்டுபிடிக்கலையா, அவன் எங்க போனான்னு தெரியல, அவன் செத்து போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த சாமியார் இங்க பாரு எலெக்ஷன் வந்து வரப்போகுது, சோ நீ அவனை விட்டுட்டு எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே டைம்ல நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ்காரனையும் ஒரு அட்டாக் பண்ணிருக்கிறான். சோ இதுக்கு என்ன காரணம் இருக்கும், அது போல அவனையும் இன்னும் கண்டுபிடிக்கலையா, எலெக்ஷன் வேற வரப்போகுது, சோ அதுக்காக எதிர்கட்சி பண்ற சதியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் அந்த திருநங்கைகள் இடத்துல தானே இருக்கிறான். அங்க அவங்க பாத்தீங்கன்னா நைட் ஆனா ஒரு பாட்டு எல்லாம் பாடி நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி சிரிச்சுப்பாங்க போல. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய பழைய நினைவுகள் வந்து அவனுடைய மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. சோ ரொம்பவே சோகமா இருக்கிறான். இதை வந்து அங்க இருந்த லீடர் வந்து நோட் பண்றாங்க. சோ அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. உனக்குள்ள நிறைய ரகசியங்கள் வந்து பூட்டி கிடக்குது, உன்னுடைய மனசை போட்டு பாடாப்படுத்துது, சரி வா என் கூட அப்படின்னு சொல்லி ஒரு புனித மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த மரத்தோடைய பூவை பறிச்சு அதை அரைச்சி ஒரு மாதிரி மருந்து மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி பழைய நினைவுகள் நிறைய இது நமக்கு நல்லது பண்ணும் கெட்டதும் பண்ணும், ஆனா அதை நம்ம எப்படி கையாளுறோன்றதுலதான் இருக்குது. சோ உனக்குள்ள நிறைய காயங்கள் இருக்குது, அது எதையுமே நீ மறக்காம அதையே உன்னோட வெறிய மாத்து, அதுக்கு உனக்கு இந்த மருந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மூஞ்சிலையா அந்த மருந்தை வந்து ஊதி விட்டுறாங்க. அப்படி ஊதி விட்டதுமே இவனுக்கு நிறைய விசுவல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது, இவனுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுலயும் இந்த ஹனுமான் வந்து எப்படி அவருடைய செஸ்ட ஓபன் பண்ணுவாரோ அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவனுடைய செஸ்ட வந்து ஓபன் பண்றான். இப்ப அப்படியே அதுக்குள்ள நமக்கு நடக்கிற பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோனுடைய வில்லேஜ்ல ஒரு ஹனுமான் நாடகம் நடந்துட்டு இருக்கும். அதே தான் ஊர் மக்கள் எல்லாருமே நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த போலீஸ்காரன் இருக்கான்ல, அவன் வந்து ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி எங்க சாமியாருக்கு இந்த இடம் வேணுமா, இங்க கோவில் கட்ட போறாரா, சோ உங்ககிட்டயும் காலி பண்ண சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா நீங்க காலி பண்ற மாதிரி இல்ல, சோ ஒழுங்கா காலி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். ஆனா அவங்க அதெல்லாம் கேட்கற மாதிரி இருந்திருக்காது. நாங்க ஏன் காலி பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதனாலே அவன் என்ன பண்றானா எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி இந்த ஊருக்கே தீ வச்சிருந்திருப்பான். சோ அது மட்டும் இல்லாம அவனுக்கு அங்க ஒரு லேடியை பார்த்ததுமே பயங்கரமா தப்பா நடக்கும் ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய அம்மா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட என்ன நடந்தாலும் நீ கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலேயே வெயிட் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் இந்த போலீஸ்காரன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பா நடக்க ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா ஹீரோடைய அம்மா கையில ஒரு கத்தி வச்சிருந்திருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சு கரெக்டா அவன் பக்கத்துல வரவும் அவன் மேலேயே சொருகிட்டாங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்றானா
கத்தியை பிடிங்கி போட்டுட்டு அவங்க அம்மாவை கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கும் தீப்பத்த வச்சுட்டான். சோ ஹீரோ வர சின்ன பையனா இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன பண்றதுன்னு வேற தெரியல. அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனுடைய கை தான் எரிஞ்சு போனதை தவிர அவங்க அம்மாவை காப்பாத்த முடியல. அது போக அந்த ஊர் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா தீயினால எரிஞ்சு அப்படியே கம்ப்ளீட்டா நாசமா போயிருக்கும். சோ அதெல்லாம் இப்போ இங்க ஞாபகம் வருது. அது போக அந்த லீடர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உன்னுடைய வழியவே நீ உன்னுடைய பவரை மாத்தணும், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஹீரோக்கு என்னன்னா அவனுடைய அம்மா சாவுக்கு காரணமான அந்த போலீஸ்காரனை கொலை பண்ணணும் அப்படின்றதுதான் ஒரு வெறி. அதனால அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம் இந்த சைடு இந்த சாமியாரை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல்ல இந்த பிரச்சனை பண்ணணும் இல்லையா, அதனால இந்த மத ரிலேட்டடா நிறைய பிரச்சனை பண்றாரு. அப்படி பண்ணது மட்டும் இல்லாம இன்னொரு மத கலவரத்தையும் ஏற்பாடு பண்ணி விடுறாரு. சோ அப்பதான் அரசியல்ல ஜெயிக்க முடியும்ன்றதுக்காக. அதே டைம் இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்டதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா அங்க ஒரு திருநங்கையை வந்து யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, இந்த மாதிரி இப்ப நம்ம தங்கி இருக்கிற இந்த இடத்தையும் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அது போக ஒருவேளை இங்க தங்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய காசு வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். காலி பண்ணாததுனால எங்களை போட்டு இப்படிதான் அடிப்பாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சொல்ல ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு இவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியே தோணுது. அதனால என்ன பண்றானா, அவங்க கொஞ்சம் காசுலாம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே மொத்தமா ஆட்டையை போட்டுட்டு நேரா எங்க வரானா அந்த ஃபைட்டிங் கிளப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வரான். சோ அங்க ஒரு சின்ன பையன் மூலமா இவன் ஜெயிப்பான்ற மாதிரி இவன் மேல பெட் கட்ட சொல்றான். அதே மாதிரி அந்த சின்ன பையனும் கட்டுறான். சோ ரொம்ப நாள் கழிச்சு மங்கி மேன் வந்ததுனால எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல பெட் கட்டல. அது போக அந்த அங்க ஓனர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் என்ன நினைச்சிருக்கானா நம்ம ஹீரோவும் ஜெயிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருந்திருக்கான். சோ சண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆன ஒரே அடியில பாத்தீங்கன்னா ஆப்போனண்ட்ட சாச்சிட்டான். அவ்வளவுதான். இத பார்த்த யாராலுமே நம்ப முடியல. அந்த ஓனராலையும் நம்ப முடியல. என்னடா இவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மைக்ல இருந்து என்ன அனௌன்ஸ் பண்றானா, இந்த மாதிரி யாரும் பயப்படாதீங்க, நம்ம கிட்ட இன்னொரு பைல்வான் இருக்கான், அவனும் இவனும் இப்ப சண்டை போட போறாங்க, அதுல ஹீரோ ஜெயிச்சாதான் வின்னர் மாதிரி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கிறான் போல. அதே மாதிரி அந்த பெரிய பைல்வானும் பாத்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண வர. ஆனா ஹீரோ தான் ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கான் இல்லையா, அது போக அவனுக்குள்ள உள்ள வலியவே அவன் ஸ்ட்ரென்த்தா மாத்தினதுனால இன்னுமே கோவத்துல இவனை போட்டு அடிக்க அவ்வளவுதான், இவனையும் ஜெயிச்சிட்டான். சோ இதை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால ஹீரோக்கு வந்து ஏகப்பட்ட லாபம் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல இதுல வந்து ஜெயிச்சிட்டான். கட் பண்ண அடுத்தது இந்த திருநங்கைகளை காமிச்சா அவங்களுக்குன்னு ஒரு புனித மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்துல ஒரு பேக் தொங்க போட்டிருக்காங்க. யாரோ ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லுமே காசா இருக்குது. சோ வேற யாரு, நம்ம ஹீரோ வச்சதுதான். அது போக அதுல ஒரு நோட்ஸ்லயும் நீங்க யாருன்றத ரிமெம்பர் பண்ற டைம் இது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு இவன் பாத்தீங்கன்னா வேட்டைக்கு கிளம்பிட்டான். யார கொல்றதுக்குன்னா அந்த போலீஸ்காரனை. அது போக இன்னைக்குதான் ஹோலி பண்டிகை போல இந்த சாமியார் இருக்காருல, அவர் வந்து பிரச்சாரத்துல ரொம்பவே மும்முரமா ஈடுபட்டு கடைசியில இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு. சோ ரெஸ்டாரண்ட்ல காமிச்சா அந்த குயின் இருக்காங்க இல்லையா, அதான் அந்த போலீஸ்காரனுடைய ஒய்ஃப். அவங்க தானே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கா, சாப்பாடுலாம் நல்லா வரணும் அப்படின்னு பயங்கர பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கொலை ஏரியோட அந்த இடத்துக்கு வரான். அதே டைம் இந்த சைடு இந்த சாமியார் பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஹால்ல உட்காந்துருக்க. இங்க நம்ம ஹீரோ எங்க என்ட்ரி ஆகுறானா, அந்த கிச்சனுக்கு தான் என்ட்ரி ஆகுறான். சோ அங்க நிறைய பேர் நம்ம ஹீரோ பார்த்ததுமே அட்டாக் பண்ண வராங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்கிற கோவத்துல எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பயங்கர வெறியோட அவன் வச்சிருந்ததை வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தீய வச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரனை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது நிறைய பேருக்கு இங்க நம்ம ஹீரோ வந்திருக்கான்றது தெரிய வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வராங்க. சோ இந்த படத்துல இந்த சீன் எல்லாம் பயங்கர வெறியா இருக்கும், பயங்கர ரத்த சீன்ஸா வரும். அதனால நம்மளால வைக்க முடியாது இல்லையா. சோ ஷார்ட்டா சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே பொழந்து கட்டுறா நம்ம ஹீரோ. பயங்கர வெறித்தனமா ரத்தம் சொட்ட சொட்ட எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றான். அதுலயும் இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோ சுத்து போட்டுறாங்க. இந்த டைம்ல யார் வரானா அந்த இடத்துக்கு இந்த திருநங்கைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மாஸ்க போட்டு வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சோ அதனால அவங்க இவங்களை கவனிச்சுக்க நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் போலீஸ்காரனை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது கரெக்டா அந்த லேடி இருக்காங்கல்ல போலீஸ்காரனுடைய வைஃப், அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து கன் பாயிண்ட்ல எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு கீழே எல்லாம் பார்த்துட்டு என்னுடைய சாமியாரையே கொலை பண்ணாருவியா அப்படின்னு கண்டமணிக்கு ஷூட் பண்றாங்க. நல்ல வேலைக்கு ஹீரோ மேல எதுவும் படல. இந்த டைம்ல பின்னாடி இருந்து டக்குன்னு யாரோ அவங்களுடைய மண்டையில அடிச்சு மட்டையாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். இவ்வளவு நாள் ஹீரோயினை கொடுமைப்படுத்திருப்பாங்கல்ல, அதனால இப்ப நம்ம ஹீரோயின் பழி வாங்கிட்டாங்க. சோ அதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இப்ப அந்த ஸ்பெஷல் ஹாலுக்கு போறதுக்கு பிங்கர் பிரிண்ட் எல்லாம் தேவைப்படும். அதனால இந்த குயினுடைய பிங்கரை வந்து கட் பண்ணிட்டு வேகமா அடுத்தடுத்த ரூமுக்கு போலீஸ்காரனை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது ஒரு ரூம்ல இந்த போலீஸ்காரனை நம்ம ஹீரோ பாத்துடுறான். அவ்வளவுதான், பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரன் வந்து ஹீரோ சாதாரணமா இடம் போட்டுட்டா. இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோ பயங்கர கோவத்தை ஆக்ரோஷமா நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு வர வந்திருக்காங்க இல்லையா, அதனால இந்த போலீஸ்காரனை போட்டு அடிச்சு சைடுல ஒரு ஹீல்ஸ் இருக்கும் அதையும் வச்சு இது என்னுடைய அம்மாவுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லி கொடூரமா அடிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணிட்டான். சோ இப்ப இவன் நினைச்சது முடிச்சுட்டான் இல்லையா, அதனால ஒரு பெருமூச்சு விட இப்ப எனக்கு இன்னொன்னு தோணுது என்னதுன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமியார் தானே. அவனும்
அவனும் இங்க தானே இருக்கிறான், சரி அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல அந்த சாமியாரையும் தேடி போக, அவன் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள சேஃபா இருப்பான். இருந்தாலும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோ உள்ள வந்துட, அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே நல்லவர் மாதிரி பேசுறாரு. ஆன்மீக ரீதியா பயங்கரமா பேசி ரொம்பவே நல்லவர் மாதிரி அவருடைய செருப்பை எடுத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு ஹீரோ பக்கத்துல வர. ஹீரோவும் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா வெளியில ஹெலிகாப்டர் இருந்துட்டு இங்க வந்து கரெக்டா டார்கெட் பண்றாங்க. சோ அந்த வெளிச்சம் பாட்டு சின்னதா நம்ம ஹீரோ தசை திரும்பவும் இந்த சாமியார் என்ன பண்றாருன்னா அவர் செருப்புல ஒரு ஆணி மாதிரி வச்சிருப்பாரு, அதை வச்சு நம்ம ஹீரோவை குத்தி கொலை பண்ணலாம்னு நினைச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த ஆணியவே பிடுங்கி அவரை கொடூரமா குத்தி குத்தி கடைசியில அவரையும் சாகடிக்கிறான். அப்படி சாகடிச்சுட்டு அந்த ரூமை பார்க்கும்போது அந்த இடத்துல ஹனுமான் போட்டோ இருக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அங்கிருந்து அப்படியே தப்பிக்கலான்ற மாதிரி பாக்குறான். அதோட இந்த பாடத்தையும் முடிக்கிறாங்க.